ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜயும் காவேரியும் அப்படியே ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இவ்வளோ பயமாக இருக்கிறதுக்கு என்னம்மா ரீசனு அப்படின்னு கேட்டால், ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேனுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ற பயமே குழந்தை ஏதாவது பண்ணுப்பா, அது மாதிரி பண்ணாதீங்கப்பா. ஆனால் கேட்குறீங்களா, என்னதான் பயந்தாலும் எனக்கும் பயமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம காவேரியோடைய ரியாக்ஷனு. வெளியில் பயப்படாத மாதிரி எவ்வளோ நேரம் தான்ப்பா நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தாங்க இருக்காங்க. தனியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும், ஆனால் அது வெளியில் சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சமாக இருக்கும். அதனாலே முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும். கடைசியில் பார்த்தா பயந்த மாதிரி இல்லைங்க, குழந்தை நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ தான் பெருமூச்சு விட்றாங்க. போதும்ப்பா பார்த்துட்டீங்கல்ல, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்க, சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு காரில் இவங்க கிளம்புறதை பார்த்துட்டாரு நம்ம பசுபதி சார். தலைவர் ரொம்ப நேரம் மறந்துருந்தார், எங்கேப்பா காணோம், யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா சும்மா பேசிகிட்டு இருக்காங்க கல் அப்படின்றாங்க. இவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே போலீஸ்க்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணுறாராமா, இது தோழி தன்வாயாலே கெடும், நீ வந்து செய்ய போகிறாங்கடா ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இவங்க வந்துட்டு அப்படியே சேசிங் இப்போ வேறு லெவலில் போகுதுங்க. போலீஸ் பின்னாடி துரத்துறது என்ன, இங்கே முன்னாடி பார்க்கறது என்ன, ஒரு படத்தையே ஓட்டி காமிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் வந்து எல்லார் மாதிரியும் முன்னாடி ஒரு வண்டி வருமா, கடைசியில் அவங்க தப்பிப்பாங்களாமா, விஜய் இறங்கிக்குவாங்களாமா, கார் ஓட்டுறது நம்ம காவேரியாமா, திரும்ப வருதாமா, சோளமுத்தான் போன வண்டி திரும்ப வரையிலே உனக்கு தெரிய வேணாமா, எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கடைசியில் நிற்க வச்சு சொல்லி, யாருமா அது, எந்திரிமா இறங்குடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, விஜய் இல்லைங்க நான் தான் ட்ரைவ் பண்ணேன், இங்கே பாருங்க அம்மாலாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நான் யாருக்கிட்டையும் தொடக்கூடாதுன்னு தான் எங்கள் அம்மாவையே ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல, நான் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், நான் கூட்டிகிட்டு இங்கே பாருங்க சார்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே, இல்லை இவ போய் சொல்கிற அங்கிள்ன்றாங்க. அதுக்கப்புறம் மாட்டே நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதியை லுக்கு விட்டாங்க. லுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸே வான் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பசுபதியை உரண்டா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோ கம்மிங் யூ கோயிங் அப்படிங்கிறாங்க, வச்சு செய்ய போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.